ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். ஆசை ஆசையாக வளர்த்த ஒரே மகளை தவிக்க விட்டுவிட்டு தாய் எடுத்த விபரீத முடிவு. 6 பக்க கடிதத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். கைம்பெண்ணிற்கு நடந்தது என்ன? விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தைச் சேர்ந்த 39 வயது பெண்மணி ரமணி. இவரது கணவர் அஜித் குமார் குலசேகரம் பகுதியில் நகைக்கடை நடத்தி வந்தார். கொரோனா காலகட்டத்தில் அஜித் குமார் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துள்ளார். அதன் பிறகு நகை கடையில் இருந்த 20 கிலோ வெள்ளி, 2 கிலோ தங்கம் ஆகியவற்றை மனைவி ரமணி பராமரித்து வந்தார். கணவரை இழந்த ரமணிக்கு 15 வயதில் மகள் இருந்துள்ளார். கணவரின் வீட்டில் மகளோடு வசித்து வந்த ரமணி கடந்த திங்கட்கிழமை அன்று மகள் வீட்டில் இல்லாத நேரத்தில் விஷம் அருந்தி உயிரை மாய்த்துக் கொண்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரமணியின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறப்பதற்கு முன்பு ரமணி 6 பக்கத்தில் கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருந்ததை போலீசார் மீட்டனர். அந்த கடிதம் மூலம் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாயின. கணவனை இழந்த ரமணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தனக்கு அரசு பணி கேட்டும் கணவரை இழந்த கைம்பெண்களுக்கு வழங்கப்படும் பென்ஷன் கேட்டும் மனு அளித்துள்ளார். அப்போது இது தொடர்பாக அடிக்கடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று வந்த போது ரமணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆரையாக வேலை பார்த்து வந்த வேல்முருகன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. வேல்முருகனுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆன நிலையில் ரமணியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி வந்ததாக கூறப்படுகிறது. ரமணியும் வேல்முருகன் தன்னை திருமணம் செய்து கொள்வார் என நம்பியுள்ளார். அப்போது வேல்முருகன் ரமணியிடம் இருந்த நகை, பணம் ஆகியவற்றை கேட்க அவர்தான் நம்மை திருமணம் செய்து கொள்ள போகிறாரே என்ற நம்பிக்கையில் தன்னிடம் இருந்த நகை, பணத்தை ரமணி வேல்முருகனிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வேல்முருகன் கடந்த மாதம் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது ரமணிக்கு தெரிய வந்துள்ளது. ஏமாற்றமடைந்த ரமணி உடனே வேல்முருகன் வீட்டுக்கு சென்று தான் கொடுத்து வைத்திருந்த நகை, பணத்தை கேட்டிருக்கிறார். அதற்கு வேல்முருகனின் மாமனாரும் மாமியாரும் ரமணியை ஆபாச வார்த்தைகளால் திட்டி அங்கிருந்து விரட்டி விட்டதாக கூறப்படுகிறது. தன்னை திருமணம் செய்வதாக ஆசை காட்டி வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ததாலும் வருங்காலத்தில் தனது மகளின் திருமணத்தை நடத்த வைத்திருந்த 2 கிலோ தங்கம் மற்றும் 20 கிலோ வெள்ளி நகைகள், பணம் பறி போனதாலும் ரமணி கடும் மன உளைச்சலில் இருந்துள்ளார். இந்த நிலையில் வீட்டில் விஷம் மருந்துவதற்கு முன்பு கடிதம் எழுதிய ரமணி, அப்பா என்னை மன்னித்து விடுங்கள். என் கணவர் இறந்த பிறகு மறுமணம் செய்ய கூறிய போதும் நான் யாரையும் நம்பவில்லை. இந்த நிலையில் நான் வேல்முருகனை நம்பி ஏமாந்து விட்டேன். அவனையும் அவரின் மாமனார் மாமியாரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுங்கள் என்று கடிதத்தில் உருக்கமாக எழுதப்பட்டிருந்தது. கணவனை இழந்த விதவையான ரமணி என்ற பெண்மணி நேற்றைய தினம் தனது ஒரே மகளை அனாதையாக விட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் தற்கொலை செய்வதற்கு முன்பு 6 பக்க கடிதத்தை தன் சாவுக்கு யாரெல்லாம் காரணம் என்று குறிப்பிட்டு எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். அந்த காவல்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. விசாரணையில் தற்போது அந்த பெண்மணி நாகர்கோவிலில் தனது கணவனை இழந்த பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை தேட்டு மனு கொடுத்திருக்கிறார். அந்த மனுவில் இருந்த செல்போன் நம்பரை எடுத்து அங்கு பணியாற்றி கொண்டிருந்த, தற்போது கருவூலத்தில் ஆரையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற வேல்முருகன் என்பவர் இவரை தொடர்ந்து பேசி கன்வின்ஸ் செய்து திருமணம் செய்யலாம் என்ற ஆசை வார்த்தை கூறி அவருடைய ஆசைக்கு இணங்க வைத்தும் நகை பணங்களை பறித்தும் தற்போது வேறொரு பெண்ணை திருமணம் செய்து ஏமாற்றியுள்ளார். இதனால் மனமுடைந்து இது பற்றி தனக்கு நியாயம் கேட்க சென்ற இந்த ரமணி என்ற இந்த இளம் பெண்ணை அவர்கள் அவமானப்படுத்தி அடித்து துன்புறுத்தி மிரட்டல், கொலை மிரட்டல் விட்ட காரணத்தினால் அவர் 6 பக்க கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். ஆகவே தற்போது இந்த வேல்முருகன் பற்றி விசாரிக்கும் போது அவருக்கு இதுபோன்று பல குற்றச்சாட்டுகள் இவருக்கு பற்றி இருக்கிறது. கணவனை இழந்த பெண்களை அவர் குறிவைத்து செயல்பட்டதாக எல்லாம் பல குற்றச்சாட்டுகள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது.
ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவர் தனது தந்தைக்கும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்று சொல்லி கடிதத்தில் எழுதி வைத்துவிட்டு மறைந்திருக்கிறார். ஆகவே மாவட்ட காவல்துறை உரிய விசாரணை செய்து கடுமையான விசாரணை செய்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு மேற்பார்வையில் இந்த விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது இந்த ஊரில் மிகப்பெரிய பரபரப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால் அரசு அதிதீவிரமாக விரைந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தரக்கூடிய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதையடுத்து ரமணியின் தந்தை இதுகுறித்து குலசேகரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் வேல்முருகனை கைது செய்து இரணியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாகர்கோவில் சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைக்கப்பட்ட வேல்முருகன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தபோது கணவனை இழந்த பெண்கள் மனு கொடுக்க வரும்போது அதில் வசதியான பெண்களை டார்கெட் செய்து அவர்களிடம் பணம் பறிப்பது மற்றும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவதை வழக்கமாக வைத்திருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். வேல்முருகனால் ஏமாந்த பல பெண்கள் இதனை அவமானமாக கருதி புகார் அளிக்காமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்கள் தாமாக வந்து புகார் அளித்தால் மட்டுமே வேல்முருகனால் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். பாலிமர் செய்திகளுக்காக மார்த்தாண்டம் செய்தியாளர் அனீஸ். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.